எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டை காணும்படியான வாய்ப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் மணித்துளியிலே இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தூய ஆவியின் துணை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் இந்த நள்ளிரவு நேரத்தில் எங்களுடைய செவிகளில் துணிக்கட்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே கடிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே அபிஷேகமாய், ஆசீர்வாதமாய், வல்லமையாய் கடந்து வருவதாக எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரில் அன்பார்ந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை பலிபீட பணியாளர்களுடைய திருக்குடும்பங்களாக ஆயர்கள் குடும்பத்தின் சார்பிலே மிகவும் அன்போடு கூட மகிழ்ச்சியோடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026ஆம் ஆண்டிலே பிரவேசிப்பதற்கு அருள் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு இன்று வைத்திருக்கின்ற இறை வாக்கை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நேரமாய் இந்த முதல் மணித்துளியை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இந்த வருடத்தின் முதல் திருமறை பகுதியை நாம் யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே படிக்க கேட்டோம். இந்த முதல் 9 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு இந்த வருடத்தை தொடக்குகின்ற முதல் மணித்துளியிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுத்து, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற உறுதிப்பாட்டை கொடுத்தார். அந்த அடிப்படையிலே யோசுவா தன்னுடைய திருப்பணியை, தன்னுடைய பயணத்தை தொடக்குகிறார். அவருடைய பயணம் ஒரு வெற்றியின் பயணமாய், ஆசீர்வாதத்தின் பயணமாய் அமைகின்றது. அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவில்தான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை யோசுவா அர்ப்பணித்தார். ஒருவேளை இந்த 2026ஆம் ஆண்டின் பயணத்தை தொடக்கி இருக்கிற நாம் மோசேயோடு கூட ஆண்டவர் இருந்ததைப் போல 2025ஆம் ஆண்டிலே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தினதைப் போல 2026ஆம் ஆண்டிலும் யோசுவாவோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மோடும் கூட இருப்பார். யோசுவா போகும் இடமெல்லாம் கடவுளாகிய ஆண்டவர் கூட இருந்ததைப் போல நாம் போகும் இடமெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பயணிப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பேராயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்போடு கூட ஆண்டுகளை நாம் அடியெடுத்து வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இலக்கை அடையும் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாக இந்த இலக்கை அடையும் ஆண்டிற்குரிய திருவார்த்தையானது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனமாக நம் முன்னிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கின்ற வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த 2026ஆம் ஆண்டை நாம் தொடக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த ஆண்டிற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய பின்புலத்தை சற்றே நாம் நினைவு கூர்ந்து இந்த வருடத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த பிலிப்பியர் நிருபமானது பவுலப்போஸ்தலனால் ரோமாபுரி சிறையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு சிறையிருப்பின் கடிதமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பவுல் 2-3 மிஷினரி பயணங்களை மேற்கொள்கின்றார். அதில் குறிப்பாக 2வது மிஷினரி பயணத்தை மேற்கொள்கின்ற போது பலர் பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாய் மனமாற்றம் அடைகின்றார்கள்.
அந்த மனமாற்றத்தை காண பொறுக்காதவர்கள் பவுலை சிறையில் அடைக்கின்றார்கள். ஆக அந்த சிறையில் இருந்து கொண்டுதான், ரோம சிறையில் இருந்து கொண்டுதான் கிபி 61, 62 ஆண்டுகளிலே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய திருச்சபைக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார். ஒருவேளை திருச்சபைகளை கடந்து வந்த பல அனுபவங்களினூடாக பிலிப்பிய திருச்சபைக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற வகையிலே, மகிழ்ச்சியையும் ஒற்றுமை உணர்வையும் வலியுறுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார். எப்பாப்ராதீத்துவின் மூலமாக அநேக உதவிகள் பிலிப்பிய திருச்சபை மக்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த எப்பாப்ராதீத்துவின் மூலமாகவே இந்த கடிதத்தையும் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்து அனுப்புகின்றார். ஐரோப்பியா கண்டத்திலேயே முதலில் நிறுவப்பட்ட திருச்சபை தான் பிலிப்பிய திருச்சபை. ஆக அந்த திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து தான் இன்றைக்கு இந்த ஆண்டிற்குரிய வாக்குத்தத்த வசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த யூத மத போதகர்களின் தாக்குதல் பவுல் அப்போஸ்தலனுடைய போதனைகளுக்கு எதிராக அங்கே அமைந்திருக்கின்றது. 3ஆம் அதிகாரத்தின் தொடக்க வசனங்களை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, எழுதினவைகளே எழுதினது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லி, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு கூட இந்த 3ஆம் அதிகாரத்தை தொடக்குகின்றார். அதாவது அன்றைக்கு இந்த யூத மத போதகர்கள் நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் மிகவும் அதிகமாக வலியுறுத்தி அதை கிறிஸ்துவின் போதனையோடு இணைத்து கொண்டு, இது மிகவும் அவசியமான ஒரு காரியம், அதாவது நியாயப்பிரமாணமும் விருத்த சேதனம் அவசியமான ஒரு காரியம் என்ற போதனையை முன்வைத்தார்கள். ஆக அந்த சூழ்நிலையில்தான் இந்த யூத போதகர்களுக்கு அவர் அங்கே எதிராளியான ஒரு சூழ்நிலையிலே பவுல் அப்போஸ்தலனுடைய செயல்பாடு அங்கே அமைகின்றது. ஆனால் ஒரு முழுமையான யூதனாக பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லி தன்னுடைய அந்த குல பெருமையை அங்கே உறுதிப்படுத்தி நிலைநாட்டி தன்னுடைய அந்த யூத பின்னணியத்தை அவர் அங்கே சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த பெருமை, இந்த அகம்பாவம், இந்த ஆணவம் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆனால் கிறிஸ்துவின் போதனையோடு கூட யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை விருத்த சேதனத்தை வலியுறுத்தி இருந்தபடியினாலே, கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த நியாயப்பிரமாணம் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த விருத்த சேதனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, நான் அப்படிப்பட்ட ஒரு பரிசேயனாக, ஒரு நியாயப்பிரமாணிகனாக, ஒரு எபிரேயரில் பிறந்த எபிரேயனாக நான் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தின ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பை, ஒரு தாழ்மையின் அர்ப்பணிப்பை பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு தான் இந்த தொடர் வசனங்களை அவர் சொல்லுகின்றார். அந்த தொடர் பகுதிகளை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 12ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி, நான் இன்னும் முழுமை அடையவில்லை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னிடத்திலே இன்னும் ஒரு முழுமையான தன்மை இல்லை என்று சொல்லி, தன்னை பூரணம் அடையவில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றார். அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த அருமையான வேத வசனத்தை அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையானது அங்கே பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு பந்தய ஓட்டம் அங்கே முன்வைக்கப்படுகின்றது. இந்த ஓட்டத்தை முழுமை செய்கின்ற போது ஒரு பொற்கிரீடம் அங்கே நிறைவு செய்யப்படுகின்றது என்பதும் அங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகின்ற ஒரு காரியமாய் அங்கே அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது பொது மொழிபெயர்ப்பில் மிகவும் தெளிவாக இந்த காரியமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து கொடுக்கும் அழைப்பே அந்த பரிசாகும். ஆக பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி
மிகவும் தெளிவாக இந்த பகுதியில் பொது மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக த ஹெவன்லி கால் ஆஃப் காட் என்பது அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு பரிசு நமக்காக இருக்கின்றது. அந்த பரிசை அடைவதற்கு தேவனுடைய முழு அழைப்பை பெற்றவர்களாய் நாம் இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்கின்ற உந்துதல் அங்கே கொடுக்கப்படுகின்றது. இந்த ஹெவன்லி கால் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த பரிசை மிகவும் தெளிவாக ஆங்கில வேதாகமத்திலே சில மொழிபெயர்ப்புகளே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் பிரைஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னதமான பரிசு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ஹெவன்லி பிரைஸ் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அது ஒரு பரலோகத்திற்குரிய பரிசாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக பரம அழைப்பை, அந்த உன்னத அழைப்பை பெற்றவர்களாய் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற போது அந்த உன்னதமான பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு இன்றைக்கு இருக்கின்ற தற்போதைய நிலைமையிலே திருப்தி அடையாமல் கிறிஸ்துவை போல் மாறுவதை, கிறிஸ்துவை போல் முழுமை அடைவதை நோக்கியதான ஒரு பூரண நிலைமைதான் அந்த ஓட்டத்தினுடைய மிக முக்கிய தாற்பயமாய் அமைந்திருக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லி இருக்கின்றார். நம்முடைய கவனம் லக்கிலே, எந்த லக்கை நாம் அடைய வேண்டுமோ அந்த லக்கை நோக்கியதாக நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கு பல நேரத்திலே நம்முடைய கவனம் லக்கை நோக்கியதாக இல்லை என்பதனாலே நாம் தோல்வி அடைந்து விடுகின்றோம். நம்முடைய ஒவ்வொரு தோல்விக்கும் நாம் காரணிகளை கண்டுபிடித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய கவன சிதறல்கள் அங்கே இருக்கும், கவனம் இல்லாமை அங்கே காணப்படும். தான் நிற்கும் இடத்திலிருந்து லக்கை அடைகின்ற அந்த முடிவு வரைக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை கவனத்தில் கொள்ளுகின்ற போதுதான் லக்கை முழுமையாக அடைய முடியும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், லக்கு அடைய வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது, இதற்கு இடைப்பட்ட தூரம் எது, இந்த தூரத்திலே என்ன நான் கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் இறுதி எல்லையை அடைய முடியாது. பல நேரத்திலே நாம் வேறு விஷயத்திலே நாம் ஈர்க்கப்பட்டு விட்டாலும் லக்கை அடைந்து விட முடியாது. ஆக கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு லட்சிய வெறி இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் லக்கை அடைய முடியும் என்பதுதான் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியம். ஒரு 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 மகிழ்ச்சியான அல்லது இனிமையான காரியத்தை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஓட்டப்பந்தயத்திலும் முதலில் வருவருக்கு தான் பரிசு பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்திலே முதலில் வருபவருக்கு மாத்திரமல்ல, ஓட்டத்தை முடிப்பவர்களுக்கும் பரிசு உண்டு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு மிக முக்கிய ஓட்டத்தின் பலனாக அமைந்திருக்கின்றது. ஆக இந்த பின்புலத்திலே லக்கை அடைகின்ற ஒரு நோக்கிலே அல்லது லக்கை நோக்கிய பயணத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன் வைத்திருக்கின்ற ஒரு சவால். இந்த வருடத்தை தொடக்கி இருக்கின்ற இந்த முதல் மணித்துளியிலே கடந்த வருடத்திலே பல காரியங்களை நாம் யோசித்து வைத்திருப்போம். கடந்த வருடத்திலே நிறைவேறாமல் போன காரியங்கள் பல இருக்கலாம், அல்லது கடந்த வருடத்திலே தோற்று போன அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், அல்லது கடந்த வருடத்திலே நாம் நினைத்து நம்முடைய கைகளிலே கூடாமல் போன காரியங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு லக்கை அடைகின்ற ஆண்டு. நீ கடந்த வருடத்தில் எதை இழந்து போனாயோ அதை புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே லக்கை நோக்கி உன்னுடைய பயணத்திலே நீ வெற்றி பெறுகின்ற போது இழந்து போனதை திரும்பவும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இந்த புதிய வருடத்தின் பயணத்தை மேற்கொள்ளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக லக்கை அடைகின்று அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாய் நாம் சாட்சியோடு கூட இந்த வருடத்தை நிறைவு செய்ய முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. திருமறையில் 2 நபர்களை நான் உங்களிடத்திலே முன்னிறுத்தி என்னுடைய அருளுரையை சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபர். இந்த நபர் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே இருக்கின்ற ஒரு நபர். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 14, 15, 16 அதிகாரங்களிலே இந்த மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் அந்த மனிதன்? சிம்சோன். இந்த மனிதன் லக்கை அடைவதிலே தோற்று போன ஒரு மனிதன். இந்த தோற்று போன மனிதனுடைய வாழ்வை சற்று உங்களிடத்திலே நினைவுபடுத்தி
அநேகர் லக்கை அடைவதிலே இன்றைக்கு தோற்று போவதற்குரிய காரணிகளை இந்த மனிதனுடைய வாழ்வின் பின்னணியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றேன். இந்த மனிதனுடைய வரலாறு நன்கு தெரியும். இவனுடைய தாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர். ஆனால் கர்த்தருடைய ஆற்றலினால், ஆசீர்வாதத்தினால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான மகள். 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மனோவா என்கின்ற ஒரு அருமையான மனிதன், அவனுடைய மனைவி மலடியாக இருக்கின்றார். ஆனால் கர்த்தருடைய தூதன் தரிசனமாக்கி இந்த அருமையான பெண்ணை ஒரு கற்பம் தரிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வழிநடத்தப் போவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். சொல்லி சில கற்பனைகள் அல்லது கட்டளைகள் என்று சொல்லி சில வழிமுறைகளை அல்லது சில விதிமுறைகளை அங்கே முன்வைக்கின்றார். இந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், பிறக்கப் போகின்ற குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், இது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கெல்லாமே அந்த குழந்தையினுடைய பிறப்பிற்கு முன்பதாக அங்கே தாய்க்கும் தகப்பனுக்கும் மிக தெளிவாக அந்த குழந்தையை குறித்ததான எதிர்கால காரியங்கள் அங்கே முன்வைக்கப்படுகின்றது. அந்த பின்புலத்தில் தான் அருமையான இந்த மனிதன் சிம்சோன் பிறந்து வளர்கின்றான். சிம்சோனுடைய வாலிப பிராயம், அவன் எதிர்கொண்ட பலசாலியான செயல்பாடுகள், இன்னும் ஆற்றலோடு கூட அவன் திகழ்ந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்குகின்ற போதெல்லாம் அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை சுதந்திரித்து கொண்டவனாய் இவன் அங்கே திகழ்ந்ததை பார்க்க முடிந்தது. நாமும் பல நேரத்திலே சிம்சோனை போல வாழ்ந்திருக்கின்றோம். சிம்சோனுடைய சூழலை போல பல நேரத்திலே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து இருக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலே பல நேரை ஆவிக்குரிய மக்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த சிம்சோன் லக்கை அடைவதிலே தோற்று போன ஒரு மனிதன் என்பதற்குரிய காரியம் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றது. ஒரு முறை சிங்கம் ஒன்று எதிரிடுகின்றது. கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. வெறும் கையால் சிங்கத்தை என்ன செய்து விடுகிறான்? பீறி போட்டு விடுகின்றான். பீறி போட்டு தன்னுடைய வேலையை பார்த்து போய்விடுகின்றான். மீண்டும் சில காலம் கழித்து திரும்பி வருகின்றான். அவன் திரும்பி வருகின்ற அந்த காலகட்டம் அவனுடைய மனைவியை விவாகம் பண்ணின அந்த காலகட்டம். ஆக அந்த இளம் வயதிலே அவன் திரும்பி வருகின்ற போது அவனுக்கு அந்த சிங்கத்தின், அதாவது அவன் கொன்று போட்ட சிங்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் திரும்பி போகிறான். மிகவும் தெளிவாக 14ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, வழி விலகி போனான். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு டைவர்ஷன், ஒரு கவனச்சிதறல், அவனுடைய கவனச்சிதறல் அங்கே செத்து போன சிங்கத்தை தேடி செல்ல வைக்கின்றது. வழி விலகி போனான். சரியான பாதையிலே வாழ்ந்து வர வேண்டிய மனிதன், கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலே மிகவும் தெளிவாய் முழுமையாய் வாழ வேண்டிய மனிதன் வழி விலகி போனான். இந்த வழி விலகி போவதற்கு இன்றைக்கு நமக்கு முன்பதாக அநேக காரியங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இந்த உலகத்தின் மூலமாய் நான் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த சிம்சோனுடைய கவனச்சிதறல், ஒரு செத்த சிங்கத்தை தேடி போன ஒரு சூழ்நிலை. அந்த சிங்கத்திலே உடலிலே தேன் அடை இருக்கின்றது. அதை எடுத்து சாப்பிடுகிறான். ஆனால் திரும்பி வந்து விட்டு என்ன செய்யலை? யார்கிட்டையுமே அதை சொல்லலை. ஒரு தப்பு பண்ணிட்டு வந்த அந்த ஒரு மனநிலைமையில் இங்கே வந்து யார்கிட்டையுமே சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய வாழ்வின் பயணத்தை தொடருகின்றான். சில காலம் செல்லுகின்றது. இந்த சிம்சோனுடைய பலத்தை அறிவதற்குரிய சோதனை முன்வைக்கப்படுகின்றது. தன்னுடைய பலத்தை இழந்து போன ஒரு மனிதனாக, தன்னுடைய கவனத்தை சிதறவிட்ட மனிதனாக அவன் அங்கே தன்னுடைய வாழ்வை முழுமையாய் இழந்து போகின்றான். 16ஆம் வசனத்திலே மிகவும் தெளிவாக முதல் வார்த்தையிலே சொல்லுகின்றது, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அங்கே போய்விட்டான். ஏற்கனவே வழி விலகி போனவன் தான். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உண்மைதான். பலத்தோடு கூட செயல்பட்டது உண்மைதான். எதிரிட்டு வருகின்ற சிங்கத்தை வீழ்த்தியது உண்மைதான். ஆனால் வழி விலகி போனான். திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தினது உண்மை. ஆனால் மறுபடியும் அவன் திரும்பவும் வீழ்ந்து போகின்றான். கவனச்சிதறல், டைவர்ஷன். அவனுடைய வாழ்க்கையிலே லக்கை அடைய வேண்டிய பயணத்திலே அவன் தோற்று போனான்.
16ஆம் அதிகாரத்தின் 29ஆம் 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், கடைசியில் ஒரு கோமாளியை போல அவனுடைய கண்களை குருடாக்கி அநேகர் குடியிருந்த வீட்டிலே அவனை கேலி கூத்தாக்கி விட்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் திட்டமாய் தெளிவாய் அறிவிக்கப்பட்டு மனாசேக்கு பிறந்த ஒரு குழந்தை, நசரேய விரதத்தின் மூலமாய் அவன் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்பட்டு அந்த நசரேய விரதத்திலே வளர்ந்து வந்த ஒரு மனிதன். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதினாலே அவன் அநேக ஆற்றலான செயல்பாடுகளை செய்தது உண்மை. ஆனால் வழி விலகி போன சூழ்நிலையிலே, கவனச்சிதறல் ஏற்பட்ட சூழ்நிலையிலே அவன் லக்கை அடைய வேண்டியவன் தோற்று போகின்றான். இந்த சிம்சோன் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த சிம்சோனுடைய வாழ்வு நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரால் ஆணையிடப்பட்ட மனிதன் அப்படி வாழாமல் விலகி போனபடியினாலே அவனுடைய வாழ்வு அழிந்து போனது. அவனுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் போனது. அவன் அடைய வேண்டிய லக்கை அவன் அடைய முடியாமல் தோற்று போனான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வருடத்தின் முதல் மணித்துளியிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற வாழ்வு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. தோற்றுப்போன வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு முன் வைக்கவில்லை. வழி விலகி போகின்ற வாழ்வை ஆண்டவர் நமக்கு முன் வைக்கவில்லை. கீழே விழுந்து போகின்ற வாழ்வை நமக்கு முன் வைக்கவில்லை. ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகின்றதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் அந்த கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு கூட நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்னொரு மனிதனை நான் புதிய ஏற்பாட்டிலே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். லூக்காவின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன். யார் இந்த மனிதன்? சகேயு. இந்த மனிதனை குறித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பாவியான மனுஷன். 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் பாவியான மனுஷனிடத்தில் போய்விட்டாரே. பாவி. ஏன் இவன் பாவியாக அடைக்கப்படுகின்றான்? ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்தான், ஐஸ்வர்யவானாயிருந்தான். காரணம், இந்த வரி வசூலிக்கின்ற இந்த ஆயத்துறையிலே வாழ்கின்ற போது அநேக லாபம் சம்பாதிக்கின்ற கொள்ளையடிக்கின்ற வாய்ப்புகள் அவனுக்கு உண்டு. அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி கொண்டே இருந்தான். ஆகவேதான் அவன் ஐஸ்வர்யவானாய் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. ஒரு தலைவனாக உயர்ந்திருக்கின்றவன் ஒரு கொள்ளையடிக்கின்றவனாய் அங்கே தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அதை அவனே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே ஒத்துக்கொள்ளுகின்றான். எப்படி ஒத்துக்கொள்ளுகிறான்? நான் யாரிடத்திலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், நான் அநியாயமா வாழ்ந்தது உண்மை. இவனை பார்த்து அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் பாவியான மனுஷன். ஆனால் இந்த பாவியான மனுஷன், அநியாயமாய் வாழ்ந்த மனுஷன், லக்கை அடைகின்ற பயணத்திலே வெற்றி பெற்று விட்டான். வெற்றியைத்தான் அங்கே 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடுகின்றான். இங்கே ஒரு ஓட்டம் இருக்கின்றது. இந்த ஓட்டம் எதற்கு? இயேசுவை பார்ப்பதற்கு. இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். வகை தேடுகின்றான். இவன் பாவியான மனுஷன், அநியாயக்காரனான மனுஷன். ஆனால் இவனுடைய லக்கு என்ன? இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இயேசுவை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும். ஆனால் அதற்கு என்னுடைய சரீரம் இடம் கொடுக்கவில்லை. நான் அவரை பார்க்க முடியாது, கூட்டத்தில் அவரை சந்திக்க முடியாது. ஓடுகின்றான் ஓடுகின்றான். ஒரு மத்தி மரத்தில் ஏறுகின்றான். காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது இந்த இயேசுவை தரிசித்து விட வேண்டும், எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்து நான் என்னுடைய வாழ்வின் லக்கை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி அந்த மரத்தில் ஏறுகின்றான். இயேசு அந்த வழியாக கடந்து வருகின்றார். கடந்து வந்த ஆண்டவர் சரியாக அந்த மரத்தின் அடியிலே நின்று அண்ணாந்து பார்த்து என்ன சொல்லுகின்றார்? சகைவே, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் லக்கை அடைவதற்குரிய வாய்ப்பை இயேசுவானவர் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இவன் ஓடின ஓட்டத்திற்குரிய பலனை இயேசுவானவர் அங்கே பரிசாக கொடுக்கின்றார். இவன் அநியாயக்காரன் தான், பாவியான மனுஷன்தான். ஆனால் இவனுடைய முயற்சி இயேசுவை எப்படியாவது தரிசிக்க வேண்டும்,
இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இயேசுவை எப்படியாவது அடையாளம் கண்டுவிட வேண்டும். என்னுடைய சரீரம் இடம் கொடுக்கவில்லை, என்னுடைய சரீரத்திலே நான் அவரை பார்ப்பதற்கு தடை செய்யப்படுகின்றேன். ஆனால் எப்படியாவது நான் பார்க்க வேண்டுமே, நான் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம தோற்று போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தை காரணம் காமிச்சே ஆண்டவரை தரிசிப்பதிலே நாம் தோற்று போய் விடுகின்றோம். எனக்கு முழங்கால் வலிக்குது, அதனால நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, சொகுசா உட்கார்ந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன். பல முறை சொல்லி இருக்கிறேன், திருவிருந்து வழிபாட்டிலே 3 முறை முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய சரீரத்தை காரணம் காண்பிப்பேன் என்று சொன்னால், அந்த சகேயு சரீரத்தை காரணம் காட்டவில்லை, ஓடினான், லக்கை அடைந்து வெற்றி பெற்றான். பல நேரத்தில் நம்முடைய சரீரம் அசதி அடைந்து விடுகின்றது. அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்ய முடியவில்லை, அசதியாக நான் தூங்கி விடுகின்றேன். அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசிக்க முடியவில்லை, அசதியாக என்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்திற்கு நான் சரியாக வர முடியவில்லை. எப்படி ஆண்டவருடைய லக்கை நான் அடைய முடியும்? எப்படி நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் லக்கை அடைகின்ற ஓட்டத்திலே அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய சரீரம் இன்றைக்கு தடையாக இருக்குமே. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லுகின்றார், கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கின்றார்கள். சிலுவையை நோக்கி பார்த்து உங்களுடைய சரீர பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வருடத்தின் முதல் மணித்துளியிலே தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சரீர பலவீனத்தை ஆண்டவர் இந்த ஆண்டிலே மாற்றுவார். இயேசுவை தரிசிக்கின்ற மக்களாய் உங்களை லக்கை நோக்கிய பயணத்திலே வெற்றி அடைய செய்வார். இந்த சகேயு தன்னுடைய பலவீனத்தை அங்கே தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி ஓடுகின்ற பயணத்திலே ஓடி வெற்றி பெறுகின்றான். ஆண்டவர் அவனை அவனுடைய வீட்டிற்கு நேராக அழைத்து செல்கின்றார். அங்கே வீட்டிற்கு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். எப்படி ஒப்பு கொடுத்தான்? ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திரும்ப கொடுத்துறேன். இவன் இந்த அறிக்கை செய்த மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே பிரகடனப்படுத்துகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது மாத்திரமில்லைங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. இந்த சகேயு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். கடந்த வருடத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சகேயுவை போன்ற ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வு தேவை. கடந்த வருடத்திலே தோற்று போனதை இந்த வருடத்தில் வெற்றியாய் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சகேயுவை போன்ற அர்ப்பணிப்பின் உணர்வு தேவை. ஆண்டவர் அந்த மனநிலைமையை பார்த்தார். இவன் ஆபிரகாமுக்கு குமாரன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்த மனுஷகுமாரன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த புது வருடத்திலே பெற்றுக்கொண்டவர்களாய் உங்களுடைய இல்லத்திற்கு சுமந்து செல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நம்முடைய இல்லங்களுக்கு சுமந்து செல்லுகின்றவர்களாக அன்றைக்கு சகேயு பெற்றுக்கொண்ட அந்த உன்னத ஆசீர்வாதம், அந்த உன்னத பரிசு. ஒருவேளை இந்த அழைப்பானது சகேயுவுக்கு நேரடியாக கொடுக்கப்படவில்லை. அங்கங்க பேசிட்டாங்க, இயேசு வர்றாரா இயேசு வர்றாரா அப்படின்னு சொல்லி. இவனுக்கு யாரும் நேரா வந்து சொல்லலை, எப்பா இயேசு வர்றாரு ரெடியாரு அப்படின்னு யாருமே சொல்லலை. அழைப்பு இவனுக்கு நேரடி அழைப்பு இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை தேட வகை தேடினவனுக்கு லக்கை அடைவதிலே வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். இந்த மனிதன் இந்த ஓட்டத்திலே வெற்றியை பெற்றான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுதந்தரித்து கொண்டான். ஒருவேளை இந்த புதிய வருடத்திலே இந்த முதல் மணித்துளியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்க அன்பு திருச்சபையே, ஒரு மனிதன் லக்கை அடைகின்ற முயற்சியிலே தோற்று போனான். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தது உண்மை, ஆனால் தோற்று போனான். ஆனால் ஒரு மனிதன் பாவியாக வாழ்ந்தவன், அநியாயமாய் வாழ்ந்தவன், இயேசுவை தேடின தேடுதலிலே அந்த ஓட்டத்திலே லக்கை அடைகின்ற பயணத்திலே வெற்றி பெற்றான். அவனுடைய வீட்டிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வீடுகள் இன்றைக்கு சகேயுவின் வீடுகளாய் போல மாறட்டும்.
சகைவின் வீட்டில் காணப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்முடைய கூடாரங்களிலே நிலைத்திருக்கட்டும். அந்த நீதிமான்களின் கூடாரங்களில் தொனிக்கின்ற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய கூடாரங்களிலே தொனிக்கட்டும். இந்த மனிதன் லக்கை நோக்கிய பயணத்திலே வெற்றி அடைந்தவனாய் ஆபிரகாமின் குமாரன் என்ற அடையாளத்தோடு கூட தன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தான். பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வருகின்ற போது, ஆண்டவரே, தோற்று போன சிம்சோனை போல் அல்ல, வெற்றி பெற்ற சகைவை போல நான் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல, இந்த வருடத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள மனிதனாய் வாழ, லக்கை அடைகின்ற அந்த வெற்றியிலே, அந்த முயற்சியிலே நான் வெற்றியை பெற்றுக்கொண்டவனாய் வாழ எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை புது வாழ்வின் மேன்மையோடு கூட அந்த லக்கை அடைகின்ற ஆண்டிலே, இந்த லக்கை அடைகின்ற ஆண்டிலே நாம் லக்கை அடைவதற்கு, அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அருள் தருவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிம்சோன் தோற்று போனது உண்மை, சகேயு வெற்றி பெற்றதும் உண்மை. இன்றைக்கு தோற்று போன வரலாறோடு கூட அல்ல, வெற்றி பெற்ற வரலாறாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்ற இந்த பயணம் மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்ததைப் போல இந்த பயணம் வெற்றியின் பயணமாக அமைந்திட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கின்றார். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நம்மை தாழ்த்துவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் தேவனால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் என் தேவனால் காரியம் வாய்க்கும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். நாங்கள் லக்கை அடைகின்ற முயற்சியிலே சிம்சோனை போல தோற்று போனவர்களாய் அல்ல ஆண்டவரே, கவனச்சிதறல்கள் மூலமாய் தோற்று போனவர்களாய் அல்ல, சகைவை போல வெற்றி பெற்றவர்களாய் உருவெடுக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுடைய கூடாரங்களிலே இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. அந்த மகிழ்ச்சியானது எங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை காணப்படட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான குடும்பங்களாய், திருச்சபையாய் இந்த 2026ஆம் ஆண்டிலே லக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெற ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று வெற்றியின் நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.